பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 60ஆம் வசனம். உன் இளவயதில் உன்னோடே பண்ணின என் உடன்படிக்கையை நான் நினைத்து நித்திய உடன்படிக்கையை உனக்கு ஏற்படுத்துவேன். எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 60ஆம் வசனம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் இன்று நமக்கு சொல்கிறார், உன் இளவயதில் உன்னோடே பண்ணின என் உடன்படிக்கையை நான் நினைத்து நித்திய உடன்படிக்கையை உனக்கு ஏற்படுத்துவேன் என்று. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோரோடு செய்த உடன்படிக்கையை கர்த்தர் நினைத்து அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை நிறைவேற்றி கொடுத்தார். தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்கள் தனக்கு பிடிக்காத அருவருப்பான காரியங்களை செய்த போது கூட அவர்களின் முற்பிதாக்களோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். கானான் தேசத்துக்குள் கொண்டு சென்றார். யோசேப்புக்கும் தாவீதுக்கும் இள வயதில் அவர்களோடு செய்த உடன்படிக்கையையும் வாக்குத்தத்தத்தையும் நினைவு கூர்ந்து அதன்படி அவர்களுக்கு செய்து கொடுத்தார். கர்த்தர் எதற்காக நம்மோடு உடன்படிக்கை செய்கிறார் என்று பார்த்தால், ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணமில்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என்று ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக நமக்கு சொல்கிறார். மேலும் ஏன் நம்மோடு கர்த்தர் உடன்படிக்கை செய்கிறார் என்றால், அவர் தம்முடைய ஆவியை நமக்குள் ஊற்றியதாலும் நம்மேல் வைத்ததாலும் நமக்கு நன்மை செய்யும்படி நம்மேல் சந்தோஷமாய் இருந்து என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்துமாவோடும் அவர்களை இந்த தேசத்தில் நிச்சயமாய் நாட்டுவேன் என்று எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக சொல்கிறார். மேலும் நான் அவர்களோட சமாதான உடன்படிக்கை செய்வேன். அது அவர்களுக்கு நித்திய உடன்படிக்கையாய் இருக்கும். நான் அவர்களை நிலைப்படுத்தி அவர்களை வர்த்திக்க பண்ணி அவர்கள் நடுவிலே என் பரிசுத்த ஸ்தலத்தை என்னென்றைக்கும் ஸ்தாபிப்பேன். என் வாசஸ்தலம் அவர்களிடத்தில் இருக்கும். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாகவும் சொல்கிறார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மோடு செய்த உடன்படிக்கையின்படி நம்மோடு செய்த உடன்படிக்கையை நினைத்து நாம் அவருடைய சொந்த ஜனமாய் அவருடைய பிள்ளையாய் அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க நம் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு செவி கொடுத்து நம்மை விட்டு விலகாமல் நம்மை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணி நாம் கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணி நம்மோடு செய்த உடன்படிக்கையை நிறைவேற்றி மகிமைப்படுவார். ஆமென். ஜெபிப்போமா. சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து அவர்களோடு செய்த உடன்படிக்கையை நிறைவேற்றி கொடுத்த எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படியும் எங்களோடு செய்த உடன்படிக்கையின்படியும் நீர் எங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக செய்ய வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளை நீர் கொடுத்ததற்காய் நன்றி. இந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தி எங்கள் தேவைகளை சந்திக்க வேண்டும் என இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமேன்.